குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி காலையிலே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சம்பவம் நடந்துடுச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஹி குட்டி வந்து ஸ்கூலுக்கு கிளம்புனாலாம் டக்குன்னு வந்துட்டு எனக்கு நல்லா கடிக்குதுமா கையில் அப்படின்னு. என்னன்னு பார்த்தா அவள் ட்ரெஸ்ஸில், நான் உங்களுக்கு எடுத்து காணிக்கிறேன், ஒரு குட்டி பூச்சி. அவளோட யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆக்சுவலி தூர போட்டுட்டேன் அந்த இதை எடுத்து. இதுனா இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி ஒரு குட்டி மசுக்குட்டி மாதிரி ஒரு பூச்சி வந்து இருந்திருக்கு. அதை தெரியாமல் போட்டிருக்கா எனக்கு பாருங்க. ஸோ இது வந்து நாங்கள் யாரோ தாய்லாந்துலேயே எங்கேயோ இருந்து பூச்சி கடிக்கின்னு உள்ள மெடிசன். இது வந்து நல்லா கேட்கும். ஆக்சுவலாக எறும்பு கடிக்கெல்லாம் நமக்கு தடுத்து இருந்துச்சுன்னா இதை போட்டால் கேட்கும். ஸ்கார்பியான் கடிச்சா அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் இந்த எறும்பு கடி அந்த மாதிரி ஊரும்ல நமக்கு, அப்போல்லாம் இந்த மெடிசன் தான் போடுவேன் நான். அதுவுமே நல்லா இப்போ தொட்டு பார்க்குறேன், நல்லா சூடாக இருக்குது. என்னன்னு தெரியல. ஸோ பார்க்கணும். ஒரு வலிக்கா ஒரு 1 hour பார்க்க போகிறோம் பாருங்க. நான் பார்த்ததே இல்லை. நல்லா பட்டிருக்கு, நல்லா கடிச்சிருக்கா இல்லை அந்த முடி பட்டு ஆச்சான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த முடி தான் பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் அதுலையா பல்லு இருந்தா? அதுக்கு பல்லு பூச்சிக்கு இருந்தா? அடையா, ஐயோ பாவம். காந்துகா? அம்மா ஐயோ எப்போ காலையிலேயே பயங்கர டென்ஷன் அண்டு படப்படப்போடி ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ மஹிக்கு பரவாயில்ல. அந்த மெடிசன் போட்டதுனாலையா என்னன்னு தெரியல, நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலி அந்த மெடிசன் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா முந்தி எனக்கு வந்து இந்த கொடுக்கு வச்சு கொட்டும் தெரியுமா, அதுக்கு பேர் என்னது அந்த பூச்சிக்கு பேர்? ஐயோ அதுக்கு பேர் வரமாட்டேங்குதே எனக்கு. சதீஷ்ட போய் அது என்ன பேருன்னு கேட்டுட்டு வந்தேன். கடந்த குழவின்னு சொன்னாங்க. அந்த கூடு கட்டும்ல மண் வச்சு, அந்த பூச்சி என்னை வந்து ஒரு தடவை கடிச்சிட்டு, மேலே வந்து கூடு கட்டி இருந்துச்சு. நான் போய் தூத்தனோ ஏதோ பண்ணேன், கடிச்சிட்டேனே. அப்போ வந்து அந்த மருந்து போட்டேன். அந்த மருந்து போட்டது ரொம்ப கேட்டுச்சு, உடனே சரியாயிடுச்சு. ஸோ மஹிக்கு வந்து அதை பட்ட உடனே 2-3 தடவை சோப்பு வச்சு நல்லா உடம்ப கழுவி விட்டுட்டு அந்த மருந்து போட்டோடனே இப்போ பரவாயில்ல. ஸோ காலையிலேயே பயங்கர டென்ஷனில் ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ நான் இப்போ தான் காஃபியே குடிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த குட்டி கூடயே இருந்தேன், அதனால காஃபியே குடிக்கலை. நேற்று பார்த்தீங்கன்னா மஹிக்கு ஸ்கூல் பேக்கை வாஷிங் மிஷினில் போட்டுட்டேன். இது எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு தெரியுமா? ஆக்சுவலி உங்களுக்கு அப்படி தோணுமான்னு சொல்லுங்கள். ஒரு பேக்கோ ஏதாவது ஒன்று வந்து அவ்வளோ அழுக்காக இருக்கும்போது அதை துவைச்சி அதை க்ளீனாக பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான், ஆனால் எனக்கு அப்படி தோணுங்க. ஸோ அதில் வந்து இது ஒன்று தான். இது வந்து அவ்வளவு லிட்ரலி இதில் உள்ள பர்ஸை காணிக்கிறேன் பாருங்க, அது இன்னும் துவைக்கலை. அவ்வளோ அழுக்காக்கி வச்சுருந்து. இந்த பிள்ளைகள் என்ன மண்ணில் தான் உருளுமா என்னன்னு தெரியல. இதை நான் துவைக்கிறதுக்குன்னு வச்சுருக்கேன். இப்படி இருந்துச்சு இந்த பேகு. நான் நினச்சேன் ஸ்கூலுக்கு போகுதா இல்லைன்னா மண்ணில் உருள போகுதா அப்படின்னு. ஸோ அதை துவைச்சி காய போட்டேன், நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ஆடை முட்டை சதீஷ் வாங்கிட்டு வந்தாங்க. இதை இப்போ நான் அவிச்சு உரிக்கிறதுனா அவ்வளோ வேலையாயிரும். நான் அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, இது எல்லாத்தையும் ஒரு ஆம்லேட் போட்டுற போகிறேன். ஸோ இதை உடச்சி ஊற்றி ஒரு ஆம்லேட் போட்டுட்டேன்னா வேலை முடியும். இல்லாட்டி இதை வேக போட்டு இதை தோலை உரிக்கிறது பெரிய வேலைங்க. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. இவ்வளோ குட்டி குட்டி முட்டையாக இருக்குது பாருங்கள், 2 நிமிஷம் வேலை, இது ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் இதை வந்து அவிச்சு உரிக்கிறதுனா அவ்வளோ வேலைங்க அது. ஸோ காடை முட்டை இங்கே சதீஷ் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்க எப்போவாவது ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிட்டு வந்தால் நான் இந்த மாதிரி செஞ்சுருவேன். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஆம்லெட். ரெகுலர் முட்டைக்கு பதில் ரெகுலர் முட்டை 2 போட்டு நீங்கள் பண்ணுற ஆம்லெட், இந்த காடை முட்டை 10 போட்டிங்கன்னா அது 2 முட்டைக்கு அந்த அளவுக்கு வரும். காடை முட்டை ஆம்லெட் anyone? இது பயங்கர மூடியாக இருக்குங்க. இப்படி தான் இருக்குது கிளைமேட்டு. நான் அதனால் இந்த லைட்டை போட்டுட்டு எனக்கு குக் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ காலையில் இங்கே தோசை ஃபேமிலிக்கு சுட்டு கொண்டு இருக்கிறேன். கூடவே எனக்கு காஃபி அங்கே ப்ரூ ஆகிட்டுருக்கு. இதுதான் இன்றைக்கி மார்னிங் வைப்பு. ஐயோ
ஏதாவது ஒன்று சிந்தாமல் நடக்கா. ஒரு வேலைக்கு 2 வேலை ஆகும் எப்பவுமே. ஓகே இருக்குடா. அம்மா தான் வேனுக்கும் இந்த லைட்டை போட்டிருக்கேன். லைட்டை மஹி. எஸ், மஹி இஸ் பேக். பேக் 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 எல்லாமே போயிடுச்சு. பேக் பேக் டு ஃபார்ம். அப்படி தானே? இங்கே பார்ப்போம், மூத்த பார்ப்போம். கியூட்டி பை. பாவம், காலையில் நல்லா பயந்துட்டியோ? ஆ, பயந்தியா? மசு குட்டிகிட்ட இருந்து கடி வாங்கிட்டா மகி. மகி ஒரு மசு குட்டி, அவள் ஒரு மசு குட்டிகிட்ட இருந்து கடி வாங்கிட்டா. அப்படி தானே? ஆ, என்னதுடா? அதான் மசு குட்டிக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிட்டு நினைக்கிறேன். கடிக்க சொரியாத, சொரிஞ்சா இன்னும் எனக்கு தெரிஞ்சு மசு குட்டி உன்னைய லவ் பண்ணுன்னு நினைக்கிறேன். அதான் உன்னைய மட்டும் கடிச்சிட்டே இருக்கு. கொடைக்கானல்ல பிளாக் மஸ்குட்டி, இங்க இந்த கலர் ஸ்கின் கலர். வாட் அ ப்ளசன்ட் டே. பார்த்தீங்களா, நல்ல சிலுசிலுன்னு இருக்கு. மழை இல்லை, நேற்று மழை பெஞ்சு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. ஆனால் நமக்கு வேலை இருக்கு. ஸோ நம்ம நேற்று தான் லாண்ட்ரி கிளியர் பண்ணோம். இப்போ அடுத்த லோட் லாண்ட்ரி போட்டுடலாம். நெவர் எண்டிங் டாஸ்க்கு லாண்ட்ரி. ஸோ இதில் தான் ஆக்சுவலி கம்ஃபர்டர் விடணும்னு நினைக்கிறேன். நான் யூஸ்வலாக இதில் தான் விடுவேன், அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் மேலே ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு வந்தேன். ஸோ கையோடு என்ன பண்ணேன்னா பெட்டு நீட்டாக விரிச்சாச்சு. இன்னைக்கு காலையிலேருந்தே செம்ம டென்ஷனாக போனதுனால இது பண்ணலை. ஓகே, குட்டீஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்கோ அவங்க ரூமில். என்ன செல்லூஸ் பண்ணுறீங்க? செல்லூஸ் விளையாடிங்களா மஹி? யோ ஓகே நாவ்? பாவம் பாவம் பத்தியா மஹி, பார்த்துக்கோ. என்னம்மா கவலை? உன் தங்கச்சியை நீ தான் பார்த்துக்கணும். தொலைக்கலையா? கப் வச்சிருக்கோம். பெட்டுக்குள்ள தான் இல்ல இருக்கு. பெட்டுக்குள்ள எப்படி ஓபன் பண்ணறதுனால அதுக்குள்ள பிளேட்ஸ்லாம் பத்திரமா வச்சுக்கோங்கண்ணா. ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் டேபிள் கிளாத் வந்து ஸ்கூட்ஸ்ல ஃப்ளை ஸ்கூட்னு ஒரு, ஆமாம், இதில் ஃப்ளைட்டில் போகும்போது எங்களுக்கு வந்து கொடுத்த ஒரு பெட்ஷீட் மாதிரி உள்ளது. சரி, ஓகே, நீங்கள் இருங்க, நான் போய் சமைக்க போகிறேன். ஸோ வந்து ரைஸ் போட்டுடலாம். கொதிக்கிற தண்ணியில் போட்டு குக் பண்ணும். ஓகே, இன்றைக்கி லஞ்சுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறேன். ஸ்பெஷல்னு காட்டியும் என்னோடய ஃபஸ்ட் டைம் உப்பு கண்டம். ஸோ இது வந்து நான் கட்டுறது அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ்லேருந்து வாங்கினேன். எங்கள் சதீஷ் வந்து ரொம்ப நாளாகவே உப்பு கண்டம் பண்ணித்தர கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் இதை நான் வாங்கினேன். இது செஞ்சதே கிடையாது. அதனால் இதை வச்சு நான் இன்றைக்கி ஒரு திக்கான ஒரு குழம்பு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு ஷர்மிகிட்ட பேசும்போது அவங்க வந்து இதை வறுத்து எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. லைக் இதை வந்து உரலில் இடிச்சிட்டு எண்ணெயில் பொரித்து எடுப்போம் அப்படின்னு. பட் நான் இன்றைக்கி வந்து இதை வந்து குழம்பு மாதிரி வைக்க போகிறேன். நம்மளோட அரிசி பாருங்கள், இங்கே கொதிச்சு நல்லா வெந்துட்டுருக்கு. நான் இங்கே வந்து நம்ம உப்பு கண்டத்துக்கு வந்து எல்லாம் ப்ரிப்பரேஷனும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இன்றைக்கி வந்து ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் பண்ண போகிறேன். அதனால் நான் எல்லாத்தையுமே இடித்து தான் போட போகிறேன். ஸோ இஞ்சி பூண்டு சதைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வெங்காயம் இல்லாட்டி சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஸோ இதையும் நான் வந்து நல்லா சதைச்சு எடுத்துக்க போகிறேன். ஓகே, இது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் இந்த உப்பு கண்டத்தை நம்ம அப்படியே போட்டு பண்ண முடியாது. என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இடிச்சிட்டு தான் நம்ம குக் பண்ணணும். அதனால நான் இதை வந்து இந்த உரலில் போட்டு இடிக்க போகிறேன். இடிச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிட போகிறேன். இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு சதைச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை எல்லாத்தையும் இடிச்சிட்டு தனியாக ஒரு பவுலில் மாற்றிடுவோம். இது மெயினாக தட்டினதுக்கு காரணம் வந்து முழுசாக போட்டால் அது வேகாது, அதாவது அப்சர்வ் பண்ணாது. அண்ட் இப்போ நான் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி வைக்கிறேன். ஸோ சூடு தண்ணி ஊற்றும் போது அது சாஃப்டாகும். இன்னொன்று அதில் உள்ள அந்த எக்ஸஸ் உப்பு எல்லாம், கருவாடெல்லாம் எப்படி அதே கணக்கு தான்.
அந்த எக்ஸஸ் உப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வெளியே போயிடும், இல்லாட்டி ரொம்ப உப்பு கச்சிரும். அதனால இது அப்படியே ஒரு 30 நிமிஷம் இருக்கட்டும். ஓகே, நம்ம இப்போ வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ என்னோட ஜப்பான் பாட்ரி அதை வந்து அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். ஸோ அது ஹீட் ஆகட்டும். இங்கே நான் வந்து ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அந்த ஏலக்காய் விதை, பட்டை, கிராம்பு, ஒரு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னது பிளாக் காடமம் இருக்குல்ல, கருப்பு ஏலக்காய். என்கிட்ட நிறைய இருக்குது. அதனால் யூஸ்வலாக நம்ம சவுத் இந்தியனில் ஆட் பண்ண மாட்டோம், நார்த் இந்தியனில் தான் ஆட் பண்ணுவோம். பட் நான் ஆட் பண்ணுறேன். ரம்ப இலை, ஒரு ரம்ப இலை போட்டால் நல்ல மணமாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த நான்வெஜ் கறியெல்லாம், இதை வந்து பேண்டன் லீஃப்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த நான்வெஜ் கறியெல்லாம் பண்ணும்போது ரம்ப இலை போட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். இந்த மணம் வேறு எது போட்டாலுமே வராதுங்க. ஸோ நான் லைட்டாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா பொரியுதா. இப்போ கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம இங்கே சதைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த சதைச்ச இஞ்சி, பூண்டு, வெங்காயம் அது எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கி விடுவோம். ஸோ வதங்கட்டும். நம்ம வெங்காயம் அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், இது 3மே வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடருக்கு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நம்மளோட உப்பு கண்டத்துலேயும் மஞ்சள் பொடி இருக்கும், அதனால ரொம்ப போட வேண்டாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இருக்கட்டும் அடுப்புலையே. நம்மளோட இந்த உப்பு கண்டம் வந்து நல்லா ஊறி ப்ளம்ப் ஆகிடுச்சு, சாஃப்ட் ஆகிடுச்சு. இதை வந்து வடிகட்டி நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு கூடயே கொஞ்சம் தக்காளியும் சேர்த்துக்கோங்க, ஒரு தக்காளி. நான் வந்து உப்பு வந்து இப்போ போடலை. ஆக்சுவலி இது கொஞ்சம் கொதிச்சு வரும்போது தான் நான் உப்பு போட போகிறேன். ஏன்னா இதில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் நம்ம இப்போவே போட்டால் நமக்கு வந்து உப்பு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்ம ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஹாட் வாட்டர் தான் ஊற்றுறேன். இது முங்குற அளவுக்கு, ரொம்ப விட போகிறதில்ல, ஓரளவுக்கு. ஓகே, இருக்கட்டும். இப்போ இது மூடி போட்டு இது வேகட்டும். அதுக்கிடையில் இங்கே வந்து ஒரு 3 வரமிளகா வச்சுருக்கேங்க. அதை நல்லா சுட்டுருவோம். டைரக்ட் ஃப்ளேமில் காணிச்சு இதை கொஞ்சம் சுடுங்க. இப்போ நம்மளோட சுட்ட வரமிளகாவை இதில் வந்து தேங்காய், சோம்பு, பெப்பர் இவ்வளவும் வச்சுருக்கேங்க. ஸோ அதில் நம்மளோட சுட்ட வரமிளகாவையும் போட்டு இதை நைஸாக அரைச்சிடலாம். இதுதான் நம்ம உப்பு கண்டத்தில் கடைசி விட போகிறோம். ஸோ அந்த சுட்டு போடும்போது உங்களுக்கு ஒரு மனம் வரும். காம்பினேஷன் சரியில்லை தான், பட் இன்றைக்கி நான் வந்து ஃப்ரெஷ் சுண்டக்காய் நேற்று பறைச்சது இருக்கா, அதனால் அதையும் வச்சு அவியல் மாதிரி பண்ணிட போகிறேன். ஸோ சுண்டக்காய் அவியல் பண்ணுறதுக்கு சுண்டக்காவை வந்து இந்த உரலில் போட்டு லேசாக தட்டணும். அதாவது இதை வந்து சதைக்க போகிறது இல்லை, 2ஆக பிளக்க போகிறோம். அதாவது எப்படின்னா க்ரஷ் பண்ணுறோம், அது ஓப்பன் அப் ஆகணும். முழுசாக இருக்குல்ல. ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு கத்தியை வச்சு வெட்டி விடுவாங்க, பட் நான் வந்து இந்த ஈஸி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுவேன். இந்த மாதிரி 2ஆக கிராக் பண்ணிடுங்க, அதை ஒரு பவுலில் போட்டுடலாம். ஸோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நமக்கு இந்த இடிக்கல் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ இடித்த சுண்டக்காய் எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துருங்க. ஓகே, இந்த கழுவுறது மூலமாட்டு என்ன ஆகும்னா அந்த ஏதாவது கசப்பு இருந்துச்சுன்னா அது போயிடும். 5-10 நிமிஷம் கொதிக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உப்பே இல்லை ஆக்சுவலாக சொல்லப்போனால். அதனால உப்பு நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5-10 மினிட்ஸ் நான் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணேன். இப்போ நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த அரைப்பு, நம்ம தேங்காய், சோம்பு, பெப்பர், சுட்ட மிளகா அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு அணைச்சிட வேண்டியதான். குழம்பு வந்து கொதிச்சு வர்றதுக்கு இடையில நம்ம இங்கே சுண்டக்காய் அவியலுக்கு வச்சிடலாங்க. தேங்காய் எண்ணெயில் உளுத்தம் பருப்பு, கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதை போட்டு தாளிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது ரெண்டும் இருந்து பொரியட்டும். ஸோ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் கொஞ்சம் நிறையவே போடுங்க, நிறைய போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் வந்து சுண்டக்காய் நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல, இந்த சுண்டக்காவை ஆட் பண்ணிக்கலாம்.
சுண்டக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சுண்டக்காய்க்கு உப்பு போட்டதுக்கு அப்புறமாட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இது கொஞ்சம் நேரம் வதங்கணும். ஓகே, ஸோ இது வதங்குறதுக்கு இடையில இதுக்கு அரப்பு தேங்காய், சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன், சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன், பூண்டு 1, ஜீரகம், மஞ்சள் பொடி இவ்வளவும் எடுத்திருக்கேன். இதை கொரப்பாக தண்ணி விடாமல் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ நான் இதை மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். ஃப்ரெஷ் சுண்டக்காய் ரொம்ப நேரம் ஆகாதுங்க வேகிறதுக்கு. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இருக்கட்டும். அதுக்கிடையில் நம்மளோட குழம்பு இங்கே நல்லா கொதிச்சு வந்தாச்சு. ஸோ ஃபைனலாக கொஞ்சம் கரம் மசாலா தூள், இது நம்மளோட கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி அடுப்பை அணைச்சிட்டேன் நான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட உப்பு கண்டம் குழம்பு ரெடி. இதை மூடி போட்டு இருக்கட்டும். நம்மளோட சுண்டக்காய் 5 மினிட்ஸில் நல்லா வதங்கிடுச்சு. லைட்டாக கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு, நான் மறந்துட்டேன் சரிங்களா. அமுங்கினோன்னா வதங்கிடுச்சு. 5 நிமிஷம் தான் ஆகும், அதனால் கொஞ்சம் பார்த்துட்டே இருந்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கொரப்பா அந்த அரைப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நல்லா பெரட்டி விட்டாச்சு. ஸோ நம்மளோட சுண்டக்காய் துவரன் அவியல் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அது வந்து ரெடி. ஸோ இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் புளி கூட ஊற்றிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். கைப்புளி விடணும், நான் விடலை இன்னைக்கு. நான் இப்படி ட்ரையாட்டே வச்சிட போகிறேன். இன்றைக்கி நான் துவரன் ரேஞ்சில் வைக்க போகிறேன். ஆனால் அவியலாக நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னா கொஞ்சோண்டு புளி ஊற்றிக்கணும். ஓகே, அவ்வளோதான். ஸோ நம்மளோட சுண்டக்காய் இதுவும் ரெடி. நம்மளோட உப்புக்கண்ட குழம்பும் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க, பார்க்குறதுக்கே சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சதீஷ் இருந்து இன்றைக்கி நாள் பூரா இருந்து ஃபுல் லாஸ்ட் வீக் ஆர்டர் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸையுமே இன்றைக்கி டிஸ்பேட்ச் பண்ணுறோங்க. ஹெல்த் மிக்ஸ் மசாலாஸ் எல்லாமே ஃப்ரெஷ் பேட்ச், கவுனி மிக்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ் பேட்ச் ஸ்டாக்கில் இருக்குது. இன்றைக்கி மோர் தேன் 50 kgs வந்து டிஸ்பேட்ச் பண்ணுறோம். அண்ட் இன்னுமே எங்ககிட்ட ஃப்ரெஷ் பேட்ச் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ ஆர்டர் பண்ணுங்கள். கீழே எப்போவுமே கேப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அப்படி இல்லாட்டி இப்போ ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஸோ நம்மக்கிட்ட ஹெல்த் மிக்ஸ், கவுனி, கரம் மசாலா, ஃப்ரை மசாலா, கிரேவி மசாலா இப்போ வரைக்கும் 5 ப்ராடக்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணுங்கள். பேண்ட்ரியை செக் பண்ணும்போது 2 இன்க்ரீடியன்ட் பார்த்தேங்க. பேண்ட்ரி அண்ட் ஃப்ரிட்ஜை செக் பண்ணும்போது ஒன்று இந்த சேமியா பாயசம் மிக்ஸு, இன்னொன்று இந்த ஆல்மண்ட் மில்க்கு, 2த்தையுமே காலி பண்ணணும். அதனால் குயிக்காட்டு நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் நான். ஏன்னா இதுவும் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸே பண்ணல. ஓகே, ஸோ இது ஹீட்டாக ஆரம்பிச்சிடுச்சு. அது நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பால் கெட்டு போகலை அப்படின்னு. நான் இது கேர்டில் ஆயிருமோ, கேர்டில் ஆகக்கூடாது சாமி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் ஆல்மண்ட் மில்க்கு செம்ம எக்ஸ்பென்சிவ்ங்க. அதனால் கெட்டு போயிடுச்சுன்னா மனசு ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ ஏதோ ஒரு டிஷ்ஷுக்கோ எதுக்கோ எனக்கோ யாருக்கோ வாங்கினேன், ஆனால் வந்து ஓப்பன் பண்ணேன், யூஸ் பண்ண முடியல. ஸோ இது ஆல்மோஸ்ட் பாயிலிங் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு, ஏன்னா ஸ்டீம் வருது. ஸோ இப்போ நம்மளோட ராயல் பாயசம் மிக்ஸ் ஆக்சுவலி நான் செம்ம மனமாக இருக்குது. இதில் வந்து நிறைய கிஸ்மிஸ் தெரியுது கண்ணுக்கு, சுகர் இருக்குது, அதுக்கப்புறம் கேஷ்யூ கூட இருந்துச்சு. ஸோ இப்போ இதை வந்து மீடியம் ஹீட்டில் 10-15 நிமிஷம் குக் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது குக் ஆகட்டும். ஓகே, வீட்டில் உள்ள பொருள் ஏதாவது ரொம்ப நாளாக இருக்கிற பொருளை வந்து யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு டிஷ்ஷு செய்யும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அப்பாடி அது வேஸ்ட் ஆகலை அப்படின்னு. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு இப்போது. ஓகே, 10 நிமிஷம் குக் ஆச்சுங்க, ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ டேஸ்ட் பார்த்துறேன். லுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ கேரமல் ஊற்றுன மாதிரி இருக்குது, அதனால தான் அதுக்கு ராயல்னு பேர் வந்திருக்கும் என்னவோ. இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். நல்லாயிருக்கு, நாட் பேட். நம்ம இன்ஸ்டன்ட் இதுக்கு வந்து கொள்ளலாம், நல்லாயிருக்கு. ஓகே.